காமன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பீரியட்ஸ் பெயின். இது ஒரு நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். இதுக்கு நீ ரொம்ப பெயின் இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், இப்படிலாம் வந்து இது பண்ற. அவங்க ஓவரி, யூட்ரஸ் இதை சுற்றி மட்டும்தான் எண்டோமெட்ரியோசிஸ் வரும்னு கிடையாது. பிரெயின்ல இருந்து லங்கு, லிவர், டயஃப்ரம், பெரிட்டோனியம், அப்படி அப்டமனுக்குள்ள இருக்கிற நிறைய ஆர்கன்ஸ், அப்டமனை தாண்டி நிறைய ஆர்கன்ஸ், இது எல்லாத்துலேயுமே எண்டோமெட்ரியோசிஸ் வரலாம், போன்ல கூட வரலாம் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடும். எல்லா ஸ்கேன்ஸ்லையும் அதை பிக்கப் பண்ண முடியும். ஸோ மிஸ் ஆகலாம். ஸோ ஹையர் டெஃபினிஷன் ஸ்கேன்ஸ் தேவைப்படும். லைக் ஒரு 3D அல்ட்ராசவுண்டோ ஒரு எம்ஆர்ஐயோ தேவைப்படலாம். இப்போ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வருதுல்ல மேடம், இது எப்படி, இது வந்து கியூரபிளா இல்லைன்னா கண்ட்ரோலபிளா, என்ன கைண்ட் ஆஃப் இது ட்ரீட்மெண்ட் என்ன? அதாவது அதுக்கு மருந்து மாத்திரைகளா, இல்லைன்னா சர்ஜரியா, இல்லைன்னா வேற ஏதாவது மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்களா? Hello viewers, welcome to Dr. Gem, Season 1, Episode 4. I'm Dr. Babu Narayanan, your host for this show. Today with us, we have Dr. Delphin Supriya, consultant gynecologist, laparoscopic and robotic surgeon. Welcome Dr. Supriya for our show. Yes. Thank you for your presence today here. Madam, innaki what we thought is that ஒரு commonest say ஒரு problem, but அதோட டயக்னோசிஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஈவன் ஃபார் டாக்டர்ஸ். வாட் டஸ் இட் மீன்ங்கிறத அதை பற்றி இன்னைக்கு பேசலான்னு நினைச்சேன் மேடம். அஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஷனர் இந்த மாதிரி ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இந்த சிம்டம்ஸ் ஆர் இந்த டயக்னோசிஸோட வர்றாங்க அண்ட் தே ஆர் ஆல்சோ ஹேவிங் த டிஃபிகல்ட்டி தட் இது என்னவா இருக்கும், இதோட அவுட்கம் என்ன. ஸோ endometriosis. இந்த endometriosisனா என்ன மேடம்? What does it really mean for the benefit of our viewers? So endometriosis அப்படிங்கிறது ஆக்சுவல் டெர்மினாலஜி படி யூட்ரஸ்க்கு உள்ள இருக்கிற லைனிங் இஸ் கால்ட் தி எண்டோமெட்ரியம். அந்த லைனிங்ல இருக்கிற செல்ஸை யூட்ரஸை தாண்டி வெளியில அப்டமன்லேயோ இல்லை வேற எந்த ஆர்கன்லையும் போய் டெபாசிட் ஆகலாம். எண்டோமெட்ரியம் மாதிரியே அது ஃபங்க்ஷனும் ஆகலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஏர்லியர் டேஸ்லலாம் வந்து ரொம்ப ரேராக இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு 5 to 10 years பேக் ரேராக தான். எப்படி மெலிக்னன்சியும் ரேராக இருந்ததோ அந்த மாதிரி கேன்சர்ஸ் மாதிரி இதுவும் ரேரான கண்டிஷன் தான். ஆன் அண்ட் ஆஃப் 1-2 பேஷண்ட் பார்ப்போம். அண்ட் டிப்பிக்கலாக எப்படி வருவாங்கன்னா ஒரு சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரியில் ஒரு சிஸ்டோட வரலாம். அப்படி இல்லைன்னா இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோட வரலாம். அப்படி இல்லைன்னா பீரியட்ஸ் பெயின், இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் ப்ரெசன்டேஷனோட தான் வருவாங்க. பட் இப்போ வர காலத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க அண்ட் நிறைய பேர் டயக்னோஸ் ஆகாமலே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா இப்போ வர சிம்டம்ஸ் எல்லாம் கிளியர் கட்டாக இருக்கிறது இல்லை. நிறைய வேக் சிம்டம்ஸ் மற்ற ஆர்கன் சிஸ்டம்ஸோட, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸ் மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் மிமிக் பண்ணலாம். நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டடாக பெயின், க்ரானிக் பெல்விக் பெயின், அந்த மாதிரி வித்தியாசமான ப்ரெசன்டேஷன்ஸோடையும் வரலாம். அதே மாதிரி அவங்க ஓவரி, யூட்ரஸ் இதை சுற்றி மட்டும்தான் எண்டோமெட்ரியோசிஸ் வரும்னு கிடையாது. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற கண்டிஷன் பிரெயின்ல இருந்து லங்கு, லிவர், டயஃப்ரம், பெரிட்டோனியம், அப்படி அப்டமனுக்குள்ள இருக்கிற நிறைய ஆர்கன்ஸ், அப்டமனை தாண்டி நிறைய ஆர்கன்ஸ், இது எல்லாத்துலேயுமே எண்டோமெட்ரியோசிஸ் வரலாம், போன்ல கூட வரலாம் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடும். ஓகே. ஸோ தட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட்ல. ஏன்னா பிகாஸ் த யூஷுவல் தாட் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று வந்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா நம்மளோட யூட்ரஸோட லைனிங் உள்ளால் இருக்கிறது எண்டோமெட்ரியம், அது இருக்க வேண்டிய இடத்தை தாண்டி மற்ற இடத்துல இருக்கும்போது இட் இஸ் கால்ட் அஸ் எண்டோமெட்ரியோசிஸ். அண்ட் சம்டைம்ஸ் கிளியர் கட் சிம்டம்ஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் காம்ப்ளெக்ஸ் சிம்டம்ஸ் இருக்கலாம். ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த இடத்துல அந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குதுங்கிறத பொறுத்து. பிரெயின் அண்ட் லங்ஸ் அந்த இதெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ 2 things what you are stressing upon is that ஒன்னு இப்போ நிறைய frequency, அதாவது the frequency of cases what we see as an endometriosis that has increased, and now அந்த diagnosis part பல இடத்துக்கு இந்த இது போயிட்டு, ஸோ அந்த டயக்னோசிஸே கொஞ்சம் டிலேடாக தான் வருதுன்னு சொல்ல வரேன். மேடம், இப்போ காமனஸ்டா இப்போ வந்து ஒரு எண்டோமெட்ரியோசிஸ் அந்த நோய் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காமனஸ்ட் சிம்டமோட கம்ப்ளைண்ட்ஸோட சிம்டம் அஃப்கோர்ஸ் அந்த என்ன கம்ப்ளைண்ட்ஸோட யூஸ்வலாக வருவாங்க? ஸோ த மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பீரியட்ஸ் பெயின். ஸோ பீரியட்ஸில் பெயின் இருக்கிறது வந்து
நம்ம ஊர்ல நம்மளுடைய கம்யூனிட்டி எல்லாம் பொறுத்த வரைக்கும் தே சே இட் இஸ் நார்மல். Yeah. ஸோ வி ஆல்வேஸ் கீப் நார்மலைசிங் அ பீரியட் பெயின். சின்ன வயசுல இருந்து அடல்ட்ஹுட் வரைக்குமே பீரியட்ஸ்னா பெயின்ஃபுல்லா தான் இருக்கணும், இட்ஸ் வித் த மைண்ட், நீங்க பொறுத்து தான் ஆகணும், அப்படியே நம்ம வந்து பழகிட்டோம். அது யாராவது ஒருத்தங்க ரொம்ப பெயினா இருக்குதுன்னு சொன்னா கூட இவ எப்பவுமே இப்படிதாங்க டாக்டர், எக்ஸாக்ட்லி. சும்மா இந்த இது கூட போகும்போது இருக்கிறவங்க ஆமா எல்லாருமே இது அப்படிதான் ஒரு சொல்லுவாங்க. நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ், இதுக்கு எதுக்கு நீ ரொம்ப பெயின் இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், இப்படிலாம் வந்து இது பண்ற, இல்லைன்னா அதை வந்து ஒரு காரணமா சொல்லி ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்ம இதுதான் எல்லா அது மனசுலயும் ஒரு இருக்கு. காரணமா சொல்லி இவங்க போக மாட்டாங்க அப்படி எடுத்துக்கிட்டோமே ஒழிய அது அவ்வளோ சிவியரா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கல. ஸோ மோஸ்ட் காமன் இஸ் பீரியட்ஸ் பெயின். அதுவும் டிப்பிக்கலா எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னா பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கலாம். ஃபியூ டேஸ் பிஃபோர் பீரியட்ஸ், டியூரிங் பீரியட்ஸ் அண்ட் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பெயின் பர்சிஸ்ட் ஆகும். ஸோ இது ஒரு டிப்பிக்கல் டைப் ஆஃப் பெயினா இருக்கலாம். அது இல்லாம பீரியட்ஸ் இல்லாத டைம்லயும் ஒரு கிரானிக் பெயின் சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னா அதுதான் மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸ். செகண்ட் வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்லயும் ஒவ்வொரு மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் பிரசன்ட் ஆகலாம். Yes, madam. We were discussing about the commonest symptoms of endometriosis. Other than this pain, வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குதா மேடம்? ஸோ அதர் தேன் பெயின், மேஜர் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யங் பாப்புலேஷன் ஒரு ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்காக வரலாம். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறது பேசிக்லி என்னன்னா நம்ம ஆக்சுவலா என்னன்றது பேசணும். எண்டோமெட்ரியம்ல இருக்கிற செல்ஸ் வெளியில வருது, பட் அதோடைய சிம்டமட்டாலஜி எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். நம்ம எல்லா லேடிஸ்க்கும் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்னு 2 இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் இருக்கு. அதுல ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் ப்ரிடாமினண்டா இருந்து அதனால ஒரு கிரானிக் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் அப்படிதான் இப்போ நம்ம எண்டோமெட்ரியோசிஸை எல்லா இடத்துலையும் போர்ட்ரே பண்ணுறோம். ஏன்னா அதோட சிம்டம்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ கிரானிக் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்றப்ப யூட்ரஸ் அண்ட் ஓவரீஸில் என்னெல்லாம் ஆகலாம் அப்படின்னா எவ்ரி டைம் விமன் கெட்ஸ் பீரியட் அப்போ வந்து இந்த யூட்ரஸில் இருக்கிற லைனிங் செல்ஸ் ஓவரிலையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஃபெலோப்பியன் டியூப்லையோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இட் கேன் ப்ளீட். வென் ஷி ப்ளீட்ஸ் டியூரிங் பீரியட்ஸ் அங்கேயும் இந்த மாதிரி ப்ளீட் ஆகி அங்கே பிளட் கலெக்ட் ஆகி ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். அப்படி சிஸ்ட் ஃபார்ம் ஆகாத இடங்கள் லைக் கவரிங் ஆஃப் தி யூட்ரஸ், பெரிட்டோனியம், அங்கெல்லாம் என்ன ஆகலாம்னா அது ஒரு ரா ஏரியா மாதிரி, இப்போ நம்மளுக்கு அடிப்பட்டா புண்ணு இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ரா ஏரியா மாதிரி இருந்து அதுல மற்ற ஆர்கன்ஸ் வந்து ஒட்டலாம். லைக் லார்ஜ் இன்டெஸ்டைன் குடல்லாம் போய் ஒட்டி அடேஷன்ஸ் உருவாக்கலாம். ஸோ தட் பிகம்ஸ் ஒரு கிரானிக் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட் இன் த பெல்விஸ். அதனால டியூப் டேமேஜ் ஆகலாம். ஓவரியில் சிஸ்ட் வந்தால் ஓவரியில் இருக்கிற எக்ஸோட குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஸோ இதனால அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், அவங்க ஒவேரியன் ரிசர்வ் குறையலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்னால நிறைய விமென் வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸோட வரலாம். தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று இருக்கும், ஓவரியில் நல்ல பெரிய சிஸ்டாக இருக்கும், வலியோட வருவாங்க. அந்த சிஸ்ட்டுக்கு நம்ம சர்ஜரியோ இல்லை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ தர மாதிரி. இதெல்லாம் வந்து டைரக்டாக ப்ரெசென்ட் பண்ணுற சிம்டம்ஸ். இது போக இப்போ அதிகமாக வருது இந்த வேக் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேக் சிம்டம்ஸ் வருது. Some people present with bowel symptoms alone. Periods timeல ஒன்று கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், பீரியட்ஸ் டைம்ல மட்டும். இல்லைனா பீரியட்ஸ் டைம்ல அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக லூஸ் மோஷன் மாதிரி லூஸ் ஸ்டூல்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் சம்திங் கால் பவல் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு ஐசோலேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம இவாலுவேட் பண்ணணும். சில பேருக்கு வெறும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற யூஸ்வலாக நம்ம நிறையா பார்ப்போம் இந்த மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி, டிப்ரெஷன் அதெல்லாமே இருக்கலாம். பட் அதுவே பார்ட் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸாவும் சேர்ந்து இருக்கலாம். மற்றபடி கிரானிக் பெயின்ஸ், இப்போ ஒரு போன் எண்டோமெட்ரியோசிஸ் ரேராக இருந்தால் அது ஒரு கிரானிக் போன் பெயினாக ப்ரெசென்ட் ஆகலாம். நம்ம வந்து வேற என்னென்னவோ இவாலுவேட் பண்ணி பார்ப்போம், கடைசியில் அது எண்டோமெட்ரியோசிஸாக இருக்கலாம். ஸோ இருக்கிற ஆர்கனை பொறுத்து மோஸ்ட்லி வித் கிரானிக் பெயினாக இது ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் சொன்ன இன்னொரு சர்ப்ரைசிங் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஸோ which I think we could also learn, and as a general practitioner I could even practice that. அதாவது இந்த பீரியட்ஸ் டைமில் ஏதாவது அப்நார்மலாக ஒரு பாடியில் நடக்கும்போது அது வந்து ஒரு எண்டோமெட்ரியோசிஸாக இருக்குமோங்கிற ஒரு கேள்வியை கேட்குறது பெட்டருங்கிறீங்க. டெஃபினெட்லி. அண்ட் பீரியட்ஸ் டைமில் மட்டும் இல்லாமல் ஒரு உமன் ப்ரெசென்டிங் வித், இப்போ நிறைய நேரம் நம்ம பார்க்குறோம்ல சார், ரெக்கரண்ட் யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வருது, இல்லை இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் டயட்ரி சேஞ்சஸ் ஒரு கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே இருக்குது, இல்லை ஒரு ஐபிஎஸ், முக்கியமாக இப்போ நம்ம ஜெம் மாதிரி ஒரு கேஸ்ட்ரோ சென்டரில் நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் ஐபிஎஸ்க்காக இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் ட்ரீட் பண்ணிட்டு இருக்க பேஷண்ட்டை ரொம்ப நாளாக ட்ரீட் பண்ணி சரியாகலை அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் இவாலுவேட் பண்ணும்போது ஒரு கைனக் இவாலுவேஷன் எதுக்கும் பண்ணலான்னு வரும்போது கடைசியில் அது எண்டோமெட்ரியோசிஸாக ஒரு டயக்னோசிஸ் புதுசாக வருது. எண்டோமெட்ரியோசிஸும் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன், ஐபிஎஸும் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன். அண்ட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு
எண்டோமெட்ரியோசிஸ் இஸ் லிங்க்ட் டு கட் மைக்ரோபயோட்டான்னு ஒரு புது ஓகே கான்செப்டும் இந்த செகண்ட் வந்திருக்கு. பிரெயின் கூட அதுவும் லிங்க்டா? எக்ஸாக்ட்லி. எல்லா இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸும் எப்படி கட்டோட ரிலேட்டடோ அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸும் இப்போ லிங்க்டாக இருக்கு. ஈஸ்ட்ரோஜன் அதே ஹார்மோனை மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் குரூப் ஆஃப் கட் பாக்டீரியா தேவை. ஓகே. ஸோ அந்த பாக்டீரியா ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் எக்ஸஸ் ஈஸ்ட்ரோஜன் உடம்புலேருந்து வெளியில் ஃப்ளஷ் பண்ண முடியும். சப்போஸ் கட் பாக்டீரியாலாம் வந்து நல்லா இல்லை, டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கு, டிஸ்பயோசிஸ் இருக்குன்னா அந்த ஈஸ்ட்ரோஜனை மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. ஸோ எக்ஸஸ் ஈஸ்ட்ரோஜன் உடம்புல தங்கும், அதனால் எண்டோமெட்ரியோசிஸ் அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ இதே இந்த பேஷண்ட்ஸ் வந்து ஐபிஎஸ் மாதிரி ஃபீச்சர்ஸோட நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ்க்கு நம்ம ட்ரீட் பண்ணோன்னா ஐபிஎஸ் மாதிரியான சிம்டம்ஸும் சரியாயிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸும் நம்ம இப்போ நிறையா பார்க்குறோம். That's a very important point, madam. I mean, like linking that to the gut microbiota. And இப்போ most of our disease and main brain ஓட இந்த second brain சொல்லக்கூடிய gut microbiota has come to prominence now. And it is interesting and surprising that endometriosis is also related to in one way or the other to the same mechanism. இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஐ மீன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோக்கலைஸ்டாக இருக்கலாம், இல்லை ஜென்ரலைஸ்டு சிம்டமாக கூட வரலாம், சம்டைம்ஸ் ரிலேட்டட் சம்டைம்ஸ் அன்ரிலேட்டடாக வரலான்னு சொல்லிட்டு. ஏன் மேடம் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் டயக்னோசிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இவ்வளவு டிலேட் ஆகுது? வாட் இஸ் த ரீசன் ஃபார் இட்? எண்டோமெட்ரியோசிஸை டயக்னோஸ் பண்ணோன்னா ஐடியலி என்னெல்லாம் தேவைன்னா சார், ஒரு ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி வேணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹிஸ்ட்ரி வேகாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து க்ரானிக் ப்ராப்ளம் இல்லையா, ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கும். அது வெறும் பீரியட் பெயின் நெக்லெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்கும், அதில் நிறைய வேக் சிம்டம்ஸ் நிறையா இருக்கும். தட் இஸ் ஒன் திங். செகண்டரி ஸ்கேன்ஸ் பண்ணுவோம், பட் நாட் ஆல் ஸ்கேன்ஸ் வில் பிக் அப் எண்டோமெட்ரியோசிஸ். அதாவது இப்போ ஒரு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு நம்ம பண்ணுறோன்னு வைங்களேன், அதில் ஒரு சிஸ்ட் இருந்தால் தெரியும், இல்லை ஒரு மாஸ் இருந்தால் தெரியும். எதுவுமே இல்லாமல் யூட்ரஸோட கவரிங் லேயர்லேயோ பெரிட்டோனியம்லேயோ ஒரு டெபாசிட்னு ஒரு தகடு மாதிரி லைட்டாக திக்கனிங் மாதிரி இருக்குன்னா எல்லா ஸ்கேன்ஸ்லையும் அதை பிக்கப் பண்ண முடியாது. ஸோ மிஸ் ஆகலாம். ஸோ ஹையர் டெஃபினிஷன் ஸ்கேன்ஸ் தேவைப்படும். லைக் ஒரு 3D அல்ட்ராசவுண்டோ ஒரு எம்ஆர்ஐயோ தேவைப்படலாம். ஆஸ் பர் கைட்லைன்ஸ் ஆக்சுவலி இது வரைக்கும் கோல்ட் ஸ்டாண்டர்ட் டயக்னோசிஸ் ஃபார் எண்டோமெட்ரியோசிஸ் இஸ் ஆக்சுவலி டயக்னாஸ்டிக் லாப்ரோஸ்கோபி தான். ஸோ அன்லைக் அதர் டிசீசஸ் ஒரு இன்வேசிவாக ஒருத்தவங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து இன்சிஷன் போட்டு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு டயக்னோசிஸ் டிஃபிகல்ட்டுன்றனால தான் லாப்ரோஸ்கோப்பின்னு வச்சுருந்தாங்க. பட் ஆஃப் லேட் தீஸ் டேஸ் வித் பெட்டர் இமேஜிங் டெக்னிக்ஸ், வித் பெட்டர் டயக்னாஸ்டிக் மொடாலிட்டிஸ் நிறையா வந்துட்டுருக்கு. So we are able to diagnose even without a laparoscopy. So that is the reason for the delayed diagnosis and இந்த இதனால. Good. சரி, இப்போ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வருதுல்ல மேடம், இது எப்படி, இது வந்து கியூரபிளா இல்லை கண்ட்ரோலபிளா, என்ன கைண்ட் ஆஃப் இது? ஏன்னா யூஸ்வலாக நம்ம வந்து டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன்லாம் இருக்கும்போது ஒரு பேஷண்ட் தான் சார் மாத்திரை சாப்பிட எவ்வளோ நாள் சாப்பிடணும் சார், எப்போ நிறுத்தலாங்கிறது கேட்குறாங்க. அப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 80 to 90% இட் இஸ் கண்ட்ரோலபிள்ப்பா. curable or reversal-ங்கிறது ஒரு handful of இதுன்னு சொல்கிறோம். ஸோ the first distinction is that whether it is curable or controllable. Yes. இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா இப்போ ஒரு ஃபைப்ராய்டு வருது, ஃபைப்ராய்டுனா ஒரு கட்டி வருது யூட்ரஸில். அந்த கட்டினால ஒரு ப்ளீடிங் ப்ராப்ளம், பெயின் இருக்குன்னா அந்த கட்டியை ரிமூவ் பண்ணோடனே இட் இஸ் கான். அந்த கம்ப்ளைண்ட்ஸும் போயிடும், அந்த டிசீஸை நம்ம கியூர் பண்ணிட்டோம் அந்த கண்டிஷனை. பட் ஆனால் எண்டோமெட்ரியோசிஸ் எப்படின்னா அதுவும் அந்த பிசிஓ மாதிரி தான் சார். இட் இஸ் அ கண்டிஷன். It is going to be there, and off late with the way it's behaving in many people, we have studies which tell that it is almost like a cancer, except that it is not invasive. Okay. So it is going to keep on progressing till ஒரு லேடிக்கு மோஸ்ட்லி மெனோபாஸ் வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது symptoms. Okay. In different ways, and some people even after menopause have symptoms of endometriosis. Oh. ஸோ யூட்ரஸை எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. யூட்ரஸை எடுத்தால எண்டோமெட்ரியோசிஸ் சரியாகணும்னு இல்லை, அதுக்கப்புறமும் எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ மெனோபாஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட எண்டோமெட்ரியோசிஸ் கண்டினியூ. Yeah, in some people there are endometriotic lesions even after menopause. Okay. So that is what we were telling. Endometriosis is not linked only to uterus and ovaries. Okay. முன்னாடி menstrual blood வந்து வெளியில வரதுக்கு பதிலாக ரீட்ரோகிரேடா
உள்ள போறனால எண்டோமெட்ரியோசிஸ் This is வருதுன்னு ஒரு கான்செப்ட் concept. இருந்துச்சு. Yes. பட் ஆஃப் லேட் வந்து நிறைய அதர் தியரிஸ் அது முக்கியமாக இந்த எம்ப்ரியோனல் தியரின்னு ஒன்று இருக்கு. Mm-hmm. ஸோ டியூரிங் டெவலப்மெண்ட் இட் செல்ஃப், சின்னதுலேருந்து டியூரிங் எம்ப்ரியோனல் டெவலப்மெண்ட் இட் செல்ஃப், சம் செல்ஸ் கேன் கோ அவுட் சைட் த யூட்ரஸ். அண்ட் தென் அது எப்பயாவது டியூரிங் adulthood or whenever there is again a secondary insult, it can develop endometriosis. So it is more of a very complex condition நீங்க சொன்ன மாதிரி. Okay. So you so as a viewer அது வந்து அவங்க how they can take it. Mostly it is controllable and in certain people it is curable. Can we take like exactly. So ரொம்ப மினிமல் டிசீஸ் இருக்குதுன்னா it is curable. Okay. ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருக்கு அண்ட் இப்போ எந்த ஏஜ்ல பிரசன்ட் ஆறாங்க, ஓகே, என்ன சிவியரிட்டி ஆஃப் டிசீஸோட வராங்க, என்ன சிம்டம்ஸோட வராங்க, அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து whether it is curable or it is just we have to optimize them அப்பப்போ அப்படின்றது நம்ம டிசைட் பண்ண முடியும். There are a group of patients who have cyst in the ovary, endometriotic cyst, and remain asymptomatic as well. Okay. சிம்டம் இல்லாமலும் ஒரு குரூப் இருப்பாங்க சார். பட் முன்னாடி அந்த குரூப் அதிகமா இருந்தது, சிம்டம்ஸோட ப்ராப்ளம்ஸோட இருந்த குரூப் கம்மியா இருந்தது. ஆஃப் லேட் வந்து நிறைய பேர் சிம்டமேட்டிக்கா இருக்கறனால தான் நம்ம நிறைய கேசஸ் பார்க்குறோன்னு எங்களுக்கு தோணுது. ஓகே, சரி. இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மேடம், அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்ன? அதாவது அதுக்கு மருந்து மாத்திரைகளா, இல்லைனா சர்ஜரியா, இல்லைனா வேற ஏதாவது மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்களா? ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் எண்டோமெட்ரியோசிஸ்னு வராங்கன்னா சார், ஃபஸ்ட்டு வந்து வி ஹாவ் டு அனலைஸ் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எண்டோமெட்ரியோசிஸால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம். ஏன்னா டிபெண்டிங் ஆன் த ஏஜ், டிபெண்டிங் ஆன் வாட் ஷி வாண்ட்ஸ், ஒரு ஃபர்டிலிட்டி இஷ்யூக்கு வராங்களா, இல்லை வெறும் பெயின் ப்ராப்ளம், இந்த அதர் சிம்டம்ஸ் நம்ம பேசணும்ல அதுக்காக வராங்களா அப்படிங்கிறத பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறும். ஸோ ஒரு 3 விமென் வராங்க, எல்லாருக்கும் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. So treatment is tailor-made to each patient and her needs. So mostly on a broader aspect நம்ம பேசணும்னா, இப்போ வெறுமன பெயினுக்கு வராங்க, மேஜராக பெரிய சிஸ்ட் இல்லை, சின்னதாக தான் சிஸ்ட் இருக்குது, இட் இஸ் லைக் ஒரு ரொம்ப கம்மி வால்யூம் ஆஃப் அ டிசீஸ் அப்படின்னா we can offer medical management. So medical management will basically be suppression of periods. Okay. ஸோ ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வர பீரியட்ஸ், எவ்ரி மந்த் வர பீரியட்ஸை ஒரு 3 months ஒன்ஸ் வர மாதிரி சப்ரெஸ் பண்ணி வைக்கிறோம் ஓவேரியன் ஃபங்க்ஷனை. ஸோ அப்போ உள்ளே இருக்கிற அந்த எண்டோமெட்ரியாட்டிக் லீஷன்ஸும் ரொம்ப ப்ராலிஃபரேட் ஆகாமல், அதோடைய சிம்டம்ஸ் வராமல் கொஞ்சம் சப்ரெஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் வி டூ வித் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். அதில் வந்து மெடிசன்ஸ் லைக் டேப்லெட்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ஃபார் மோர் சிவியர் ஆஃப் அ டிசீஸ். அண்ட் லாங் டேர்ம் கண்ட்ரோலுக்கு வி ஹாவ் சம்திங் கால் த மெரினா, யூட்ரஸ்குள்ளே போடுற டிவைஸ். ஸோ இஃப் இட்ஸ் ஒன்லி ஃபார் பெயின் மேனேஜ்மெண்ட் வித் த லோ வால்யூம் டிசீஸ், this may work. But if at all patient wants fertility related problemsக்காக வராங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி மாறும். அண்ட் இந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம அவங்கள இவாலுவேட் பண்ணுற விதமே வந்து அவங்களுடைய ஓவேரியன் ரிசர்வ் எப்படி இருக்குது, ரைட் நவ் அவங்களுக்கு சர்ஜரி தேவையா, இல்லை ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாகவும் சம்டைம்ஸ் தே மே நீட் ஆர்டிஃபிஷியல் ரீப்ரடக்டிவ் டெக்னிக்ஸ், அந்த ஹெல்ப்பும் தேவைப்படலாம். ஸோ அதுக்கு கைட் பண்ணுவோம். இன்கேஸ் இட் இஸ் அன் ஓல்டர், ஷீ இஸ் அன் ஓல்டர் பேஷண்ட், she comes with like chronic pain which is not responding to medical management, that is the third category. அப்போ அவங்களுக்கு we offer a surgery. Okay. Or if the disease is very severe involving the bowel, அதெல்லாம் நம்ம ரிசெக்ட் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு மல்டி ஆர்கன் இன்வால்மெண்ட்லாம் இருக்குன்னா மோஸ்ட்லி பேஷண்ட் வில் நீட் அ சர்ஜரி ஃபார் பெயின் ரிலீஃப். ஸோ ட்ரீட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ் அண்ட் த சிவியரிட்டி ஆஃப் த டிசீஸ். Okay, fine. So there is a medical management and there is a surgical management. Yes. Depending upon patient cohort, அவங்களோட டைப் என்ன, நீட் என்ன சிவியாரிட்டி ஆஃப் தி சிம்டம்ஸ், அப்புறம் வந்து எவ்வளவு எக்ஸ்டென்சிவாக இருக்குது டிசீஸ், அப்படி நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம ஒரு டெசிஷனுக்கு வந்து அது மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ மேடம் நீங்கள் ரோபோட்டிக் சர்ஜனாக இருக்கிறீங்க, அண்ட் யூ ஹேவ் டன் லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், கைனகாலஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இன் ரோபோட்டிக்ஸ். ஸோ இப்போ இந்த robotics இல்லைனா இந்த laparoscopy, maybe we can first go by laparoscopy then go to robotics. With the advent of laparoscopy, what better the surgery or the treatment of endometriosis have evolved also? So the minimal invasive approach to endometriosis has definitely helped a lot
எந்த விதத்துலனா நிறைய எண்டோமெட்ரியோசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சர்ஜரியோடலாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடாது. சம் பீப்புள் if the first surgery is not optimal or they don't respond or it was done with a fertility sparing intent ஓட பண்ணியிருக்கும் போது அப்போல்லாம் they will require another surgery also. I have seen patients who come for second and third surgeries as well. Okay. ஸோ அந்த மாதிரி ஒரு வர பேஷண்ட்டுக்கெல்லாம் minimally invasive approach is definitely a blessing. திரும்ப ஓப்பன் சர்ஜரி பண்ணி அதனால் வர ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கே நிறையா தெரியும். லைக் ஹெர்னியா மாதிரி இஷ்யூஸ், க்ரானிக் பெயின் இருக்கலாம், அடிஷன்ஸ் வரலாம், ப்ரொலாங் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, இது எல்லாமே வந்து லாப்ரோஸ்கோப்பியில் அண்ட் ரொபோட்டிக்கில் நம்மளுக்கு ரொம்ப மினிமல் தான். அண்ட் ஆல்சோ டியூரிங் சர்ஜரி வந்து இட் டெஃபினெட்லி ஆஃபர்ஸ் பெட்டர் மேக்னிஃபிகேஷன். அண்ட் பெரிட்டோனியல் லீஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அங்கங்கே எண்டோமெட்ரியோசிஸ் எங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். அதுதான் ஒரு ப்ராப்பர் சர்ஜரியும் கூட. ஸோ பெட்டர் மேக்னிஃபிகேஷன் இருக்கும்போது அந்த லீஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனி டே லாப்ரோஸ்கோபி அண்ட் ரொபோட்டிக் இஸ் பெட்டர் ஃபார் எண்டோமெட்ரியோசிஸ். அதுவும் இன்னும் பெல்விஸில் நம்ம சர்ஜரி பண்ணும் போது விச் இஸ் வெரி டீப், அப்போ வந்து ரொபோட்டிக் கிவ்ஸ் அஸ் லாட் ஆஃப் ப்ரெசிஷன். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் யூரின் டியூப் இருக்கு இல்லையா சார், கிட்னி டு பிளாடர் போகிற யூரிட்டர், அதில் மட்டும் ஐசோலேட்டட் எண்டோமெட்ரியோசிஸ் வரலாம். ஓகே. பிளாடரில் ஐசோலேட்டடாக எண்டோமெட்ரியோசிஸ் வரலாம். இதுக்கெல்லாம் we need a lot of precision when we do a surgery. Because அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா chronic ப்ராப்ளம்ல வரும். கிட்னில இருந்து பிளாடருக்கு போகக்கூடிய இதில் டியூப்ல இது ஆயிடுச்சுன்னா தென் யூரினரி லீக்கேஜ் ஏற்பட்டு அது ஒரு chronic ப்ராப்ளம். பிளாடர்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது ஒரு chronic ப்ராப்ளம் which is most of the time people have to suffer for their lifetime. குவாலிட்டி ஆஃப் லைஃபே அது அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ், காம்ப்ளெக்ஸ் எண்டோமெட்ரியோசிஸ்க்கு robotic surgery is definitely a boon. It helps a lot. சர்ஜனுக்கும் ரொம்ப அந்த ப்ரெசிஷன்னால சர்ஜரி கேன் பி டன் எஃபர்ட்லெஸ்லி, மெட்டிகுலஸ்லி, ஒரு லீஷன் விடாமல் நம்மளால எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே ஓகே. ஸோ ஒன்று வந்து அந்த ஸ்பேஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது, சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் நல்லா நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியுது, அதனால நம்ம ப்ரெசிஷன் பேஸ்டு இதுவாக வந்து நம்ம அங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. தென் இந்த எஸ்பெஷலி வித் எண்டோமெட்ரியோசிஸ் which is not confined to only one area, there is a possibility of other areas as well. So this will give us an opportunity. அதை எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது வந்து டார்கெட்டடாக அந்த லீஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த ரொபோட்டிக்ஸ் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல்னு சொல்ல வரீங்க. இப்போது அஃப்கோர்ஸ் மேடம் இது சொன்னீங்க, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண விஷயங்களும் இப்போ பண்ணக்கூடிய விஷயங்களும் மேஜர் ஷிஃப்ட்னா எது சொல்லுவீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி சொல்லணும்னா ஆஸ் வி டோல்ட் மோஸ்ட்லி நிறைய டயக்னோஸ் பண்ணாமலே இருந்தாங்க. அந்த பெயினை பொறுத்துட்டு டயக்னோசிஸே இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து நிறைய டயக்னோஸ் பண்ணுறதுக்கு மொடாலிட்டிஸ் ஹவ் கம். ஸோ வி ஹாவ் அன் அட்வான்டேஜ் இன் இமேஜிங். ஓகே. ஸோ பெட்டர் ஸ்கேன்ஸ், பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாப்ரோஸ்கோப்பி தான் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு இல்லாமல் அட்வான்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ் வந்துருச்சு, எம்ஆர்ஐ வந்துருச்சு. ஸோ ப்ரெசிஷனோட டயக்னோஸ் பண்ண முடியுது நம்மளால். செகண்ட் வந்துட்டு சர்ஜிக்கல் ஆர் ட்ரீட்மெண்ட் வைஸ்ன்னு பார்த்தோம்னாலும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ் இப்போ நிறையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். முன்னாடி வி யூஸ் டு ஹேவ் அதே ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில் விச் ஆக்சுவலி இஸ் நாட் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ், பட் அந்த ஃபியூ ட்ரக்ஸ் ஒன்லி வி ஹேட். இட் வாஸ் அ வெரி நியூ கண்டிஷன். பட் அப்போலேருந்து இப்போ பார்க்கும்போது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டெஃபினெட்லி க்ரோன் அண்ட் இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி பீன் அப்டேட்டட். லைக் வி டிஸ்கஸ்ட் ஒரு கட் மைக்ரோபயோம் இப்போ வந்து டிஸ்கஷனில் இருக்குது. மேபி இன் 5 years from now அதுலேருந்து ஒரு ஆர்என்ஏ சீக்வென்சிங் பண்ணாங்கன்னா அதை வச்சு டயக்னோஸும் பண்ணலாம், நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் அதில் வரலாம். ஸோ ஈவன் அ சர்ஜரி மே நாட் பி நீடட் ஃபார் மெனி பீப்புள். ஓகே. ஸோ டயக்னோசிஸும் லெஸ் இன்வேசிவாக மாறலாம். ஓகே ஓகே. ஸோ ஆல் தட் இஸ் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ ஸ்டடீஸ் ஆர் ஆன்கோயிங். இட்ஸ் அ வெரி widely studied field, endometriosis, as of now. And surgical options பார்க்கும்போது again talking about laparoscopic and robotic surgery, patients definitely have an advantage. மேடம் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அண்ட் ப்ரெக்னன்சி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் யூ ஆர் டெல்லிங் தட் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சே இப்போ ஒரு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் வந்து ஹவு காமன் they can become pregnant or otherwise how difficult they can become pregnant, அப்படி ஏதாவது இருக்குதா இல்லைனா?
ஸோ எண்டோமெட்ரியோசிஸில் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இல்லை சார். ஓகே. மோஸ்ட் விமன் வித் எண்டோமெட்ரியோசிஸ் கன்சீவ் நேச்சுரலி, பட் தெர் ஆர் சம் விமன் ஹூ வில் நீட் மெடிக்கல் ஹெல்ப். ஸோ ஒரு ஓவேரியன் சிஸ்ட் பெருசாக இருந்தாலோ, இல்லை அந்த நிறையா மல்டிபிள் சிஸ்ட் இருந்து அதனால் ஓவரியில் இருக்கிற எக்ஸு அதோடைய குவாலிட்டி காம்ப்ரமைஸ்ட் ஆயிருந்தாலோ, இல்லை ஃபெலோப்பியன் டியூப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கருக்குழாய், சம்டைம்ஸ் அது டேமேஜ் ஆகிருக்கலாம் எண்டோமெட்ரியோசிஸ்னால. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் தேவைப்படலாம் ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு. ஹெல்ப்புங்கிறப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் அ பேசிக் ஒரு ஓவலேஷன் இண்டக்ஷன், ஒரு கருமுட்டை வளர்கிறதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்து மானிட்டர் பண்ணுறதுலேருந்து ஒரு ஐயுவையோ இல்லை சம்டைம்ஸ் ஈவன் ஐவிஎஃப் தேவைப்படலாம். ஸோ தட் இஸ் த ஹெல்ப் தீஸ் விமென் மே நீட், பட் நாட் ஆல் விமென் வில் நீட். ஸோ எண்டோமெட்ரியோசிஸில் நிறைய பேர் வந்து ஸ்பான்டேனியஸாகவே ப்ரெக்னென்ட் ஆவாங்க. சில பேர் வந்து பேசிக்காக ஒரு சர்ஜரி தேவைப்படலாம், ஒரு மினிமல் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட அவங்க நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகலாம். அண்ட் ஒரு ஸ்மால் குரூப்புக்கு தான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் தேவைப்படலாம். ஓகே. ஸோ most of the people with endometriosis can conceive normally, but certain segment, depending upon the severity or other factors, they might have some difficulty. Yes. But we can always find some way for it. இப்போ சில பேர் சொல்கிறாங்க மேடம், யூஸ்வலாக அஃப்கோர்ஸ் இந்த நம்ம ஓபிக்கு வரும்போது ஜென்ரலாக ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது, சார் முன்னாடி வயிறு வலி பயங்கரமாக வந்துட்டு இருந்தது, அப்போ கூட ஏதோ எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணாங்க சார். அப்புறம் எனக்கு ப்ரெக்னென்சி வந்தது சார். அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இப்போ பெருசாக ஒன்றும் இல்லை சார். அப்புறம் இல்லைனா ப்ரெக்னென்சி அப்போ கூட கொஞ்சம் சஃபர் ஆகிருப்பேன் சார். மேபி அந்த லாக்டேஷன் பீரியடில் குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த பீரியடில் வந்து எனக்கு அது வந்து ரொம்ப ஆக்சுவலி அந்த சிம்டம்ஸே ஒன்றும் இந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறதோட டஸ் இட் ஹேப்பன் லைக் தட் மேம்? எஸ் சார். என்னன்னா ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷன் பீரியட்ஸ் இல்லாத டைம்ஸ். ஓகே. ஸோ இவங்களுடைய பேசிக் ப்ராப்ளமே என்னென்னா, பீரியட்ஸ் வர வர உள்ளே இருக்கிற அந்த எண்டோமெட்ரியோசிஸ் அந்த லீஷன்ஸ் வந்து ப்ளீட் ஆகி சிம்டம்ஸ் தர ஆரம்பிக்கும். ஸோ லைக் வி டிஸ்கஸ்ட், இப்போ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டே பீரியட்ஸை சப்ரெஸ் பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி நேச்சுரலாக பாடி வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கிற டைம்ஸ் வந்து ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷன். ஸோ ப்ரெக்னென்சி அப்போ ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸ் இல்லாதனால இந்த லீஷன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளேர் ஆகாது. ஸோ அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் வராது. யூஸ்வலி சில கண்டிஷன்ஸ் நீங்கள் பார்த்தோன்னா ப்ரெக்னென்சியில் பெருசாகும். ஒரு ஃபைப்ராய்ட் கட்டினா ப்ரெக்னென்சியில் அது பெருசாகலாம், அதனால ஒரு ப்ராப்ளம் வரலாம், பெயின் வரலாம். பட் எண்டோமெட்ரியோசிஸ் ப்ரெக்னென்சியில் ஆக்சுவலி அந்த சிஸ்டே இருந்தாலும் சுருங்க ஆரம்பிச்சு. ஸோ பிகாஸ் அந்த ஹார்மோன் சப்போர்ட் இல்லை, பீரியட்ஸ் இல்லை, ஹார்மோன் இல்லாதனால அது வந்து சப்ரெஷனில் இருக்கும். அண்ட் அகெயின் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போதும் பீரியட்ஸ் வராது மோஸ்ட் விமெனுக்கு ஃபார் அட்லீஸ்ட் ஒரு certain period of time, sometimes even as high as 6 to 8 months. ஸோ அந்த டைம்லேயும் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் வளர்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் வளரவே வளராதுன்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட் விமென் ரிமைன் ஏசிம்டமேட்டிக். பட் இதில் என்னென்னா, அதோட அவங்க சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்க கூடாது. எப்பயுமே தே ஷுட் பி கவுன்சில்ட். எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷனில் சப்ரெஸ் ஆகும். பட் ஆஃப்டர் தே ரிசியூம் பீரியட்ஸ், ஸோ ஈவன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆன்வர்ட்ஸ் பீரியட்ஸ் வர வர உள்ள திரும்ப சிஸ்ட் வரலாம், திரும்ப எண்டோமெட்ரியோசிஸ்னால பெயின் வரலாம், எல்லா ப்ராப்ளம்ஸுமே கேன் ஃபாலோ. ஸோ ஈவன் ஆஃப்டர் டெலிவரி அண்ட் லாக்டேஷன் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும் போதே இவங்களுக்கு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணணும். ஓகே. அந்த லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் லைக் ஹார்மோன் டிவைஸ் விச் இஸ் கெப்ட் இன்சைட் த யூட்ரஸ், அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுவும் யாருக்குன்னா ரொம்ப ஸ்மால் வால்யூம் டிசீஸாக இருக்கிறவங்களுக்கு. அகைன் நிறையா டிசீஸ் இருக்குது, பெரிய சிஸ்ட் இருக்குது, நிறைய அடெஷன்ஸ் இருக்குது, பவல்லாம் லீஷன்ஸ் இருக்குன்னா அப்போ மெரினா மே நாட் ஹெல்ப். சம்டைம்ஸ் போஸ்ட் கிளியரன்ஸ் ஆஃப் ஆல் திஸ் ரொம்ப ஸ்மால் சிஸ்ட்டு இல்லை வெறும் அடெஷன்ஸ் மட்டும் இருக்குது, ஒரு பெயின் மட்டும் சொல்கிறாங்கன்னா டெஃபினட்டாக மெரினா கேன் ஹெல்ப். ஸோ ஐ மீன் லைக் நம்ம அந்த எண்டோமெட்ரியோசிஸ் பற்றியும் அதோட சிம்டம்ஸ் பற்றியும் அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது பற்றியும், மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த டயக்னோஸ்டிக் டிலே இருக்கிறத பற்றியும், வேக் சிம்டம்ஸ் பற்றியும், தென் அதில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் மேடம். ஜென்ரலாக இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி வாட் இஸ் த அட்வைஸ் யூ வுட் லைக் டு கிவ் டு த வியூவர்ஸ்? இட் இஸ் ஜஸ்ட் தட் எனி பீரியட் பெயின் should not be ignored. It is just ஒரு பேட் பெயின் டியூரிங் பீரியட்ஸ் அப்படின்னு இக்னோர் பண்ண வேண்டாம். ஓகே. முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்க யங் அடாலசென்ட் விமெனுக்கும் எண்டோமெட்ரியோசிஸ் வரலாம். இட் இஸ் நாட் அ டிசீஸ் ஆஃப் ஓல்டர் விமென் அலோன். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கும் வரலாம்.
அப்படி வரும்போது இது ஒன்றும் இல்லை, யூ ஹாவ் டு லிவ் வித் இட் அப்படின்னு சொல்லாமல், வயசு ஆக ஆக சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாமல், இன்கேஸ் இட் இஸ் பேட். ஸோ எல்லா பீரியட்ஸ் பெயினும் நான் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்ல வரல. சம் பெயின் விச் டசன்ட் ரெஸ்பாண்ட் டு ஒரு பேசிக் பெயின் கில்லர்ஸ் எடுத்தும் குறையலை, இல்லை பெயின் அலாங் வித் லாட் ஆஃப் அதர் சிம்டம்ஸ் லைக் வாமிட்டிங், ஒரு பவல் டிஸ்டர்பன்ஸ், கிடினஸ், ஒரு அக்யூட் பெயின் வேர் பிபி ஃபால்ஸ், அவங்க ஃபெயிண்ட் ஆகுறாங்க, அதனால் வேலைக்கு போக முடியல, இல்லை ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜ் போகாமல் எவ்ரி மந்த் கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி சிவியர். இட் இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் யுவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அந்த மாதிரி பெயினை நம்ம இவாலுவேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி விமென் ஹூ ஆர் பிளானிங் ப்ரெக்னென்சி, ஸ்டாண்டர்டாக என்ன சொல்லுவோன்னா, ஒரு 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணியும் கன்சீவ் ஆகலைன்னா கொஞ்சம் பேசிக் டெஸ்ட்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான், எண்டோமெட்ரியோசிஸ் எல்லாருக்கும் இருக்கணும்னு இல்லை, பட் ஈவன் ஆஃப்டர் ட்ரைங் ஃபார் 1 இயர் எண்டோமெட்ரியோசிஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ அதுக்கான ஸ்கேன்ஸ், பேசிக் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. டாக்கிங் அபவுட் ஓல்டர் விமென் கேன் ப்ரெசென்ட் வித் வேரியஸ் நிறைய சிம்டம்ஸ். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேகான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது, ரொம்ப க்ரானிக்காக இருக்குது, ரொம்ப நாளாக ஒரு நாகிங் பெயின் இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் எதோடையும் அது கோரிலேட் ஆகலை, இல்லை பவல் சிம்டம்ஸ் மாதிரி இருக்குது, இல்லை யூரினரி ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்குது, யூரினில் பிளட்டு வருது, சம்டைம்ஸ் ஈவன் சிசேரியன் ஸ்காரில் ப்ரெக்னென்சி, சம்டைம்ஸ் ஈவன் சிசேரியன் ஸ்காரில் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேக் பெயின் இருந்துகிட்டே இருக்குன்னா அதை டாக்டர்கிட்ட காட்டி அது என்னன்றதை ரூல் அவுட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, பயங்கர சிவியர் பெயின் இருந்தாலும் இந்த எண்டோமெட்ரியோசிஸை ரூல் அவுட் பண்ணிக்கிறது பெட்டர், இல்லைனா பீரியட்ஸ் அப்போ இந்த பெயினை தவிர்த்து மற்ற சிம்டம்ஸு சிவியராக இருந்ததுன்னு, நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸு, டைரியா இருக்குது, ரொம்ப மயக்கமாக வருது, தலை கிறக்கம் வருது, தலை சுற்று வருது, ரொம்ப டவுன் ஆகி போகிறாங்க, அதே மாதிரி இது. தேர்டு வந்து அது அவங்களோட லைஃப் ஸ்டைலை இன்டர்ஃபியர் ஆகிற அளவுக்கு எந்த விதமான சிம்டம்ஸ் இருக்கும்போதும் இது எண்டோமெட்ரியோசிஸாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரீங்க. கரெக்ட் மேடம். தேங்க்யூ வெரி மச் மேம். இன்னைக்கு நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஐ ஹோப் நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிளாரிட்டி ஒன்று கிடச்சிருக்கிறோம். அண்ட் அந்த நோயை பற்றிய ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும், அதோட சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸும், அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பற்றி நல்லா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் இன் அவர் ஷோ. தேங்க்யூ வெரி மச் டாக்டர் டெல்ஃபின். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ஜஸ்ட் தட் people who are watching this should understand endometriosis கேன்சர் அளவுக்கு பயப்படுற வியாதியும் இல்லை, பட் அதை கண்டுக்காம நம்ம இக்னோர் பண்ற அளவுக்கு ஒரு ஈஸி டிசீஸும் கிடையாது தீஸ் டேஸ். ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு chronic issues going on in their bodyனா அதில் வந்து ஐம் டெல்லிங் அ கைனக் ரிலேட்டட் இஷ்யூஸ் கோயிங் ஆன், chronic pelvic பெயினே இருந்துட்டு இருக்குனாலும் அதை இக்னோர் பண்ணாம ஒரு பேசிக் கிளினிக்கல் கன்சல்டேஷன், எக்ஸாமினேஷன், ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது there are multiple treatment options available for endometriosis. முன்னாடி நிறைய பேர் have the myth that அதை வந்து ட்ரீட்டே பண்ண முடியாது, இது இருந்துட்டே தான் இருக்க போது, இந்த பெயினோட இருக்கணும்னு. பட் அப்படி பெயினோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. there are a lot of treatment options available. Thank you very much viewers. Today we had a very extensive discussion about endometriosis with Dr. Delphin Supriya, consultant gynecologist, laparoscopic and robotic surgeon. Till we meet in the next episode, I am Dr. Babu Narayanan signing off from Dr. Gem.